ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச பால்கோவா. அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இதில் சேர்த்துருக்கிற பருப்பு கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வரப்போகிற ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒன்று பசும்பால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேட் உள்ள பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பால்கோவா நிறைய கிடைக்கும். இது லைட்டாக சூடேறட்டும். இது இன்னும் திக்காகிறதுக்கு இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். பால் கொதிக்கக்கூடாது, அதே மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கணும். இப்போ பால் சூடாயிருச்சு. இப்போ நம்ம சேர்க்க போகிறது ஒரு 20 கிராம் பால் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்க்கும்போது நம்ம பால் இன்னும் நல்லா கெட்டியாகும். அதே மாதிரி பால்கோவா நிறைய கிடைக்கும். பால்கோவா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இதை செய்கிற நேரத்துக்கு பயந்து தான் யாரும் அந்தளவுக்கு செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போது அதுக்குள்ளே கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு உங்களுக்கு அரை மூடி போதும். நான் 3/4 லிட்டர் தான் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். இப்போ அது கூட அதே அளவு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு ஃபில்டர் வச்சு நான் பிழிஞ்சிருக்கேன். அதில் விதை அந்த மாதிரி சுளையோட ஒரு பீஸ் போகாதபடிக்கு நான் அந்த மாதிரி வடிகட்டி எடுத்த லெமனில் அதே அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பால் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லைட்டாக லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இது பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா பால் வற்றினதுக்கப்புறம் கூட சேர்க்கலாம். நமக்கு நல்ல பால் கெட்டியாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பாதி லெமன் ஜூஸை அதில் விட்டுக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். பால் லைட்டாக திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம மிச்சம் உள்ள லெமன் ஜூஸையும் அது கூட சேர்த்துக்கணும். இப்போ சீக்கிரமாக நல்லா திரிய ஆரம்பிச்சிடும் பால். அதே மாதிரி அப்பப்போ ஓரங்களை எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா பால் திரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சீனி சேர்க்கணும். திக்காய் வந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது பாருங்கள். நல்லா திக்காய் வந்துருச்சு. ஓரங்களை பூரா எடுத்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு சுகர் போட்டுக்கலாம். அதாவது 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சீனி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3/4 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் இல்லையா, அதனால் நான் இப்போ ஒரு 90 கிராம் கிட்ட போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா 100 கிராம் கூட போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வருது. நல்லா திக்காகட்டும். ரொம்ப கைவிடாமல் கிண்டணும்னு அவசியமே இல்லை. கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கூட கிண்டலாம்.
நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சீனி போட்டோன்னே. நல்ல ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டுக்கலாம் அப்பப்போ, ஏன்னா அது கருகி போயிடும். நல்லா கெட்டியாயிட்டு வருது. நல்லா திக்காயிட்டு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நல்லா விடாமல் கிண்டலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டியாகணும். கெட்டி ஆயிடுச்சு. டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம ஸ்பூனில் அப்படியே சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த ஸ்டேஜில் கூட ஆஃப் பண்ணிடலாம். பீசஸாக போடணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் வந்துட்டும். இப்போ இதில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வற்றிருச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பொதுவாக முந்திரி பருப்பு எதெல்லாம் பால்கோவாவில் போட மாட்டாங்க. ஆனால் இந்த பருப்பை சேர்த்து பாருங்கள், பால்கோவா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்னன்னு பார்த்தா சாரப்பருப்பு. சாரப்பருப்பு இந்த மாதிரி இருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம பொதுவாக முந்திரி பருப்பு மாட்டோம், அதுக்கு பதில் இந்த சாரப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணி போட்டோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சைடில் ஒரு ஸ்வீட் கடை இருக்குது, ரொம்ப ஃபேமஸானது. அங்கே எப்பயுமே நான் பால்கோவா வாங்கி சாப்பிட்றப்ப இந்த பருப்பு இருக்கும். இப்போது இந்த பருப்பு ஓரளவு பொரிஞ்சிருச்சு. கலர் மாறுறதுக்குள்ளே இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அங்கங்கே ஒவ்வொரு பருப்பாக தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இதில் மாற்றிக்கலாம். நல்லா லெவல் பண்ணிக்கலாம். இப்போது கலருக்காக நான் அந்த மாதிரி பிஸ்தா கொஞ்சம் துருவி விட்றேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது அப்படியே விட்டுடணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தான் ஆயிருக்கு. நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு கீழே சூடாக இருந்ததுனால எனக்கு பீஸ் கரெக்டாக ஃபார்முக்கு வரல. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக கட் பண்ணியிருக்கணும். ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.